வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷவாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி போர்க்கப்பலான மாஹே இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடல் பகுதிகளில் நேற்று உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 127வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷவாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏஐஆர் செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒளிபரப்ப கேட்கலாம். ஆகாஷவாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். நாளை இரவு 8 மணிக்கு பிரதமரின் மனதின் குரல் உரையின் தமிழ் வடிவம் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆகாஷவாணி நிலையங்களிலும் மறு ஒலிபரப்பு செய்யப்படும். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணனை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், மத்திய இணை அமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா ஆகியோர் இன்று புதுடெல்லியில் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது திரு அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் ஒலிபரப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து குடியரசு துணைத் தலைவரிடம் தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து திரு ஜிதின் பிரசாதா அவருக்கு எடுத்துரைத்ததாக மத்திய அரசின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். புதுடில்லி எய்ம்ஸ் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்னர் நாடு முழுவதும் 387 மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது 819ஆக அதிகரிக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். இதேபோல் 51,000ஆக இருந்த இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் தற்போது 1,29,000ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா மேலும் தெரிவித்தார். 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கான இலக்கை அடைய பட்டதாரி இளைஞர்கள் பாடுபட வேண்டும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். புதுடில்லியில் உள்ள டெல்லி பல்கலைக்கழக மருத்துவ அறிவியல் கல்லூரியின் 54வது நிறுவன நாள் மற்றும் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், சுகாதார ஆராய்ச்சியில் உலகளாவிய தரத்தை அடைவதற்கு சுகாதாரத்துறையில் தனியார் துறையின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் விண்வெளி, அணு மற்றும் உயிரி தொழில்நுட்பத் துறைகளில் தனியார் துறைக்கு வாய்ப்பு அளிப்பதன் மூலம் பொது மற்றும் தனியார் துறைக்கு இடையிலான இடைவெளி குறையும் என்றும் அமைச்சர் கூறினார். உயிரி தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி துறையில் நாட்டின் சமீபத்திய முன்னேற்றங்கள், உள்நாட்டு மரபணு சிகிச்சையில் முதல் வெற்றி, டெங்கு மற்றும் மலேரியாவிற்கான தடுப்பூசிகளை உருவாக்குவதில் தற்போதைய பணிகள் போன்றவை குறித்தும் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் பட்டதாரிகளுக்கு விருதுகள், பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களையும் அவர் வழங்கினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியால் அறிவிக்கப்பட்டு கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் அமலாகும் ஜிஎஸ்டி சேமிப்பு உற்சவம் சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களுக்கும் பயனளித்து வருகிறது. அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் ஹரியானாவில் பொருளாதாரம் எப்படியெல்லாம் ஊக்கம் பெறும் என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஆட்டோமொபைல்கள், ஜவுளி, உரங்கள், எஃகு மற்றும் பால் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட வரி கட்டமைப்பின் கீழ் ஆட்டோமொபைல்கள் மற்றும் அவற்றின் உதிரி பாகங்கள் மீதான ஜிஎஸ்டி 28% இருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வாகனங்களின் விலை குறைந்ததால் விற்பனை அதிகரித்துள்ளது. மேலும் பண்ணை இயந்திரங்கள் மற்றும் உரங்கள் மீதான வரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகளின் செலவு குறைந்து பண்ணை இயந்திரமயமாக்கலை ஊக்குவிக்க முடியும். சோனிபட், கர்னல் மற்றும் பானிபட் உள்ளிட்ட இடங்களில் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களில் பால் பொருட்களுக்கான குறைந்த வரி விகிதங்கள் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் தொழில் வளர்ச்சியை அதிகரித்துள்ளது. மேலும் சந்தை போட்டித்தன்மையை அதிகரித்து அதிக வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி உள்ளன. அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி வரி விகிதங்களால் கிராமப்புற வேலைவாய்ப்பு அதிகரிக்கப்பட்டு ஹரியானா மாநிலத்தின் பொருளாதாரம் வலுவடைந்துள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AAR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். இந்தியாவின் கடலோர பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்தும் வகையில் முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி போர்க்கப்பலான மாஹே இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது. கொச்சியில் உள்ள கொச்சின் கப்பல் கட்டும் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்த போர்க்கப்பல் கண்காணிப்பு, கடல்சார் செயல்பாடுகள், நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் நடவடிக்கைகள் மற்றும் கடலோர நீரில் கன்னிவெடிகள் பதிக்கும் பணிகள் உள்ளிட்ட பல கடல்சார் பணிகளை மேற்கொள்ளும் திறன் கொண்டது. புதுச்சேரியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க துறைமுக நகரமான மாஹேவின் பெயரிடப்பட்ட இந்த கப்பல் இந்தியாவின் வளமான கடல்சார் பாரம்பரியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் உள்நாட்டு கடற்படை கப்பல் கட்டுமானத்தின் ஒரு புதிய அத்தியாயமாகவும் விளங்குகிறது. தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் கூறியுள்ளார். ஐநா தினத்தை ஒட்டி புதுடில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், அமைதிக்கான எந்த ஒரு நடவடிக்கைக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். முதற்கட்ட பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் தீவிரமடைந்துள்ளன. இன்று பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா ககாரியா, முங்கர் மற்றும் நாலந்தா உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் பிரச்சார கூட்டங்களில் உரையாற்றுகிறார். இதற்கிடையில் ககாரியாவில் இன்று நடைபெற இருந்த ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவின் பொதுக்கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நேற்று உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது வரும் 27ஆம் தேதி காலை மேலும் வலுப்பெற்று தென்மேற்கு மத்திய மேற்கு வங்கக்கடலில் புயலாக வலுவடையும் என்றும் இந்த புயலுக்கு மோன்தா என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் புதுச்சேரியில் அடுத்த 15 நாட்களுக்கு பேனர், கட் அவுட் மற்றும் பதாகைகள் வைக்க பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இது குறித்து எமது செய்தியாளர் தரும் கூடுதல் தகவல்கள். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோன்தா புயல் காரணமாக அடுத்த 2 தினங்களுக்கு புதுச்சேரியில் பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் அவர்கள் புதுச்சேரியில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் அடுத்த 15 நாட்களுக்கு பேனர் மற்றும் கட்டவுட்டுகளுக்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். மீறினால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதால் மீனவர்கள் தங்களது படகுகளை துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக கந்தன் கருணாகரன். புதுச்சேரியில் இருந்து பெங்களூரு, ஹைதராபாத் மற்றும் ராஜமுந்திரி ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்படும் விமான சேவை நாளை முதல் அனைத்து நாட்களிலும் இயக்கப்படும் என்றும், இதன் மூலம் ஏனாம், ராஜமுந்திரி போன்ற இடங்களுக்கு செல்லும் பயணிகள், குறிப்பாக அரசு அலுவலர்கள் பயனடைவார்கள் என்றும் புதுச்சேரி விமான நிலைய இயக்குனர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே இன்று சிட்னியில் நடைபெற்ற 3வது மற்றும் இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 1 விக்கெட் இழப்பிற்கு 237 ரன் எடுத்து 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை தோற்கடித்தது. முன்னதாக நடைபெற்ற 2 போட்டிகளில் ஆஸ்திரேலியா 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷவாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது. நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி போர்க்கப்பலான மாஹே இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடல் பகுதிகளில் நேற்று உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.